தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன ஆனது? பெங்களூருவில் கார் விபத்து. தமிழ் சினிமாவில் பாகுபலி திரைப்படத்திற்கு பிறகு பேன் இண்டியா நடிகையாக வலம் வந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையாக வலம் வந்தார். அதிக அளவு சம்பளம் வாங்கினாலே அதிக அளவு பேராசையும் அதிக அளவு பிரபலமாக மாறியதன் காரணமாக இரவு நேர பார்ட்டிகளிலும் கலந்து கொண்டார். அவரது கணவருக்கு ஏற்பட்ட மன சங்கடம் இரவு பார்ட்டிகளில் மதுவை அருந்திவிட்டு வீட்டிற்கு வருவதால் ஒரே மகனால் தற்பொழுது மன உளைச்சலுக்கு ஆளானார் அவரது கணவர். இதனால் ரம்யா கிருஷ்ணனை தட்டி கேட்டியுள்ளார். இதனால் கோபமடைந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளார். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அங்குதான் தங்கியுள்ளார். நேற்று திடீரென்று காரில் இரவு பார்ட்டிக்கு சென்று வீட்டிற்கு வரும் வழியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நல்ல வேளை யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மது போதையில் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றதாக காவல்துறையினர் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளனர். மேலும் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த மதுபோதையில் கார் ஓட்டியது தவறு என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அவர் மீது வழக்குகளை போட முன்வந்துள்ளனர். ஆனால் ரம்யா கிருஷ்ணன் அவருக்கு இருந்த பவரை பயன்படுத்தி பெங்களூருவில் உள்ள அரசியலை பயன்படுத்தி அவர் மீது எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடியாத அளவிற்கு காவல்துறைக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் நாம் ஒன்றை கவனித்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு பணமும் புகழும் அளவுக்கு அதிகமாக வருகிறதோ தலைக்கு மேல் கவனம் செலுத்தவில்லை என்றால் நிச்சயம் அது ஒரு நாள் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் தலைகீழாக மாறும். அப்பொழுது உடன் இருக்கக்கூடியவர்கள் யாரும் வரமாட்டார். உடன் இருக்கக்கூடியவர்கள் விட்டு விலகக்கூடிய நிலைமையும் உருவாகும். தற்பொழுது அவரது கணவர் இந்த செய்தியை கேட்டவுடன் பெங்களூருவிற்கு சென்று தனது மனைவியை பார்த்துள்ளார். தற்பொழுது சென்னைக்கு அழைத்து திட்டமிட்டுள்ளார். ஆனால் ரம்யா கிருஷ்ணன் வரமாட்டேன் என்று கூறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பணமும் புகழும் அதிகமாக வந்துவிட்டால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது என்று கூறுவார்கள். ஆனால் அது ரம்யா கிருஷ்ணன் குடும்பத்தில் கச்சிதமாக பொருந்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற குடிப்பழக்கத்தினால் நிச்சயம் அவருக்கு உயிருக்கே ஆபத்தாகும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் படங்களில் நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் மிகவும் மோசமான நபராக இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது.